வந்து பார்க்கும். ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மிக்ஸ்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் கிவ் அவே பற்றி கொஞ்சம் சீட் பண்ணியிருக்கீங்க, ஜென்யூனாக பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஆல்ரெடி யாஸ் கேலரி சிஸ்டர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அண்ட் இதுலேயும் இன்ஷால்லா பாருங்கள். ஃப்ரைடே என் மவளை பார்த்தீங்களா மேக்கப்லாம் போட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜும்மாவுக்கு போக முடியல. பிகாஸ் வேலை ருசினா தூங்கிட்டா அப்படிங்கிறதுனால இந்த வீக் ஃப்ரைடே போட்ட பிளானும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அப்புறம் திடீர்னு என்னோடய ஃப்ரெண்ட் மெசேஜ் போட்டு அசருக்கு தொழுதுட்டு அப்படியே சும்மா மதீனா போயிட்டு வரலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹஸ்பண்ட் கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அசர் தொழுகை முடிஞ்சிருச்சு. அதோட நாங்கள் ஒரு 4:30 கிட்ட கிளம்பி பள்ளிவாசல் போனோம். அங்கே போய் பார்த்தா யாரையுமே காணோம், நான் மட்டும்தான் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தனியாக நின்று தொழுது முடிச்சுட்டு உட்கார்றப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் வந்துட்டாங்க. ஸோ வெயில் செம்மையாக அடிச்சிட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துட்டு ஏசியில் அதுக்கப்புறம் நாங்கள் மதீனா கிளம்பி போயிட்டோம். ஸோ மதீனா போயிட்டு கார்மெண்ட் செக்ஷன்ஸ்க்கு நேராக போயாச்சு. செருப்புலாம் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ருசேனாக்கு இது ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சும்மா பார்த்தோம். வாங்குறதெல்லாம் கிடையாது. 1 மணி நேரம் நாங்கள் தண்டமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம், எதுவுமே வாங்காமல். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட் குர்த்திஸ்லாம் வந்து 20 dirhams கிட்டக்க ஏதோ போட்டிருந்தாங்க, ரொம்ப சீப்பாக. ஸோ நானே ஆக்சுவலி ஷார்ட் குர்த்திஸ் வாங்கணும் தான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நாள் போய் வாங்கினா உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஷார்ட்டு தான் கேட்டு நான் போய் ஊர் ஃபுல்லாக வந்து தேடி பார்த்தேன். கரெக்டு. அண்ட் நிறைய ஷார்ட் குர்த்திஸ் கம்மியான விலையில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டாக போடணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சேம் கலர்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ குரூப்பாக சேர்ந்து போடலான்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் அது இந்தியாவில் காலேஜ் டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும், இங்கே பெருசாக வந்து நடக்காது. அப்படியே நாங்கள் என்னமோ ஷாப்பிங்க்கு பண்ண போன மாதிரி ஒரு செக்ஷனையாக ரொம்ப ஆழ்ந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். செருப்பு அது இதுன்னு. அண்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாளாக செருப்பு தேடிட்டு இருந்தேன், பார்த்தேன். அண்ட் பெருசாக எனக்கு செட் ஆகலை. அதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக பார்த்தீங்கன்னா க்ரோசரி செக்ஷனுக்கு வந்திருந்தோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க அப்படியே ரேண்டமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏமாவை நேராக பார்த்தீங்கன்னா சாக்லேட் செக்ஷனுக்கு போயிட்டா. ஸோ 1-2 சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு சும்மா அதுக்கப்புறம் ஆக்சசரி செக்ஷனுக்கு போய் அங்கேயும் ஒரு லுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி செக்ஷனுக்கு போய் அங்கேயும் ஒரு லுக்கு விட்டுட்டு கடைசியாக எதுவுமே வாங்காமல் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்து மீனான காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனெல்லாம் ஆல்ரெடி வெளியே போட்டுட்டு தான் போயிருந்தேன். வந்தோன்னே உடனே காய்ச்சிருவோம் அப்படின்னு. வரத்துக்கே பார்த்திங்கன்னா 6:45 கிட்ட ஆகிடுச்சு. வந்து மீனானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல வேலை எனக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைஞ்சிட்டாங்க. அதனால நம்ம கொஞ்சம் டவுனாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே அப்படியே சும்மா நம்ம போயிட்டு வரதே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. கிவ்அவே பற்றி கொஞ்சம் பேசலாம். கிவ்அவே பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ஜென்யூனாக பண்ணியிருந்தோம். எங்களுக்கே தெரியாது யார் வின்னராக வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கல, கொஞ்சம் வந்து பேசுனீங்க. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. பட் நாங்கள் ஒரு சின்ன யூடியூபராக இருந்து இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறப்போ எங்களால் 1-2 தான் கொடுக்க முடியும். இன்ஷால்லா மேலும் மேலும் நாங்கள் பெருசானா உங்களுக்கு நாங்கள் நிறையாவே வந்து கிவ்அவே வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தொழுதுட்டு நான் துணிக்காய போட்டுட்டு இருந்தேன். ஸோ சாட்டர்டே vlog வந்து இதோட கதம். The next day. எஸ், இப்போது நெக்ஸ்ட் டே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா யாஸ் கேலரி சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்காக.
ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுனால நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அண்ட் இந்தியா டைமுக்கு 7 o'clockலாம் நாங்கள் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எங்களால் பண்ண முடியல. கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக பேப்பர் அண்ட் பென்சில் வச்சு அவங்க ஒரு பக்கம் ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கிவ் அவேக்கு நாங்கள் பேப்பர் பென்லாம் எடுத்து ஆல்ரெடி நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஸ்டில் நாங்கள் சேர்ந்துமே நாங்கள் இன்னொரு தடவை வந்துட்டு ரீகன்சிடர் பண்ணி நிறைய பேரை செலக்ட் ஒரு குட்டியாக ஸ்டோரி சொல்கிறேன். நாங்கள் சவுதியில் ஃபேமிலியோடு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெஸ்டோ லூலு அங்கெல்லாம் காரு அண்ட் கேஷ் ப்ரைஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு குலுக்கல் முறையில் வந்து செலக்ட் பண்ணி எவ்வளோக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கான வர்த் கூப்பன் நம்ம கையில் பண்டலாக கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் இக்காமா நம்பர்னா எமிரேட்ஸ் ஐடி இங்கே இருக்கிற மாதிரி சவுதியில் இக்காமா நேஷ்னாலிட்டி அண்ட் ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணி நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸாக இருக்கும். அந்த பாக்ஸ்குள்ளே நாங்கள் போட்டுட்டு வருவோம். ஒரு தடவையும் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கணும்னு தான் நாங்கள் போட்டுட்டு வருவோம். பட் நாங்கள் ஒரு 1000 பேப்பர்ஸ் கிட்டக்க நாங்கள் ஃபில் பண்ணியிருப்போம். பட் ஒரு தடவை கூட நாங்கள் வின் பண்ணது கிடையாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ் அவே கொடுக்கறதுனால நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நாங்களும் லக்கி பர்சன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நாங்களும் வந்து நிறையா விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி அன்லக்கியாக நாங்கள் வின் பண்ணாமல் தான் வந்திருக்கோம். நானும் யாஸ் கேலரி சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அனலைஸ் எல்லாத்தையும் பண்ணவங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் இல்லை நிறைய பேர் சொன்னாங்க. இல்லைனாலும் அவங்க எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ரொம்ப ஜென்யூனாக ஃபேராக தான் பண்ணணும்னு நினச்சி பண்ணோம். கமெண்ட் பண்ணுறவங்க யாரையுமே நாங்கள் பார்த்தது கிடையாது. அப்போ எப்படி நாங்கள் பயாஸ்டாக இருப்போம் சொல்லுங்கள். பார்த்துட்டா சும்மா இது கையில் வந்து நீங்கள் 2 பேருமே போடுவோம். இதுவா இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன் நான். இல்லை கரீம் சரி உங்கள் பொண்ணான கையால் ஃபஸ்ட்டு ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பார்த்தீங்களா, நான் ரொம்ப பயந்துக்கிட்டே தான் போட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் எப்படியோ 2 வின்னர் தான் வர போகிறீங்க. மற்றவங்க எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆவீங்கிறது எங்களுக்கு நல்லா. இது எப்படி நீங்கள் எல்லாம் எடுத்துக்க போகிறீங்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எடுங்க சரி ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யார் வந்தாலும் எங்களை கோச்சிக்காதீங்க. நாங்கள் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டானவங்கள தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். யார் நிறைய என்கேஜ் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள தான் வந்து சூஸ். யாரோட நேம் வந்தாலும் தயவுசெய்து எங்களை கோச்சிக்காதீங்க. நாங்கள் ஏன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டானது தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யாரையுமே எங்களால் வந்து இவங்கள சூஸ் பண்ணலாம் அவங்கள சூஸ் பண்ணலான்னு பார்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ரேண்டமாக போட்டு அதில் யார் வராங்களோ அவங்க தான். ஸோ இன்ஷால்லா பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். இவங்க தான் வந்து செகண்ட் வின்னர். யாருன்னு ஓப்பன் பண்ணி பாருங்க. அபிநயார் ஓகே. அபிநயார் செகண்ட் வின்னர் தான் வந்து செகண்ட் வின்னர். நம்ம கிவ்அவேயோட செகண்ட் வின்னர். ஓகே தான். நமக்கு எல்லாருமே தான் பண்ணியிருக்காங்க. யாருக்கு லக்கோ அவங்களுக்கு தான். இருங்க நான் இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பர் எடுக்கிறப்பையும் நாங்கள் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தோம். பிஸ்மில்லான்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். குட்டி வேறு அங்கேருந்து இன்னொன்று பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா எங்களை ப்ராங்க் பண்ணிட்டாங்க. அவங்க நேம் எழுதி நாங்கள் நினச்சோம் யாரையும் மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்னு. திருப்பி கொடுப்பாங்க. உங்கள் பேர் இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன கமெண்ட் நீங்கள் சரி நீங்கள் யாரோட நேம் Mommy. இந்த பேர் வந்து இர்ஃபான் ஃபர்ஸ்ட் வின்னர். ஆமாம். இவங்க நிறையாவே வந்து என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வின் பண்ணதுல எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி தான். எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. நாங்கள் வந்து இவங்க வந்து நல்லா இருக்கும்னு ஆக்சுவலி நினச்சோம். இல்லை அவங்க வந்து நிறைய துவா கேட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. எல்லா வீடியோலையும் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்களா, எந்த ஒரு சீட்டிங் யாருக்குமே பர்டிகுலராலாம் நாங்கள் எடுக்கலை. எங்களுக்கே யார் வருவாங்கன்னா தெரியாது. எல்லாரையுமே நான் பயங்கர அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அழகாக இந்த கிவ் அவேவை கொண்டு போனீங்க. அண்ட் கிவ் அவே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 படியில் தான் நிற்கிறோம். இன்னும் 1,00,000 படி இருக்குது எங்களுக்கு. அந்த படிலாம் ஏறுறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு பேக் போனாக இருந்து அனுப்பிவிடுங்க. கடைசியாக இதுலேருந்து நான் சொல்ல வருது என்னன்னா, நாங்கள் சீட்லாம் பண்ணலை, ஜென்யூனாக பண்ணோம். நாங்கள் சீட் பண்ணாலும் எங்களுக்கு இதில் எந்த ஒரு லாபமும் கிடையாது. யாஸ் கேலரி சிஸ்டர் அண்ட் முர்ஷிதிஸ் vlog. பை பை.
அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் நிறையா பேசணும். அண்ட் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறப்போ அவங்கள தான் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும். நான் பாட்டுக்கு எடிட் பண்ணிவிட்டு 7 o'clock போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்ததுனால நான் அதை அப்படியே சைடில் வச்சுட்டு அவங்கள ஃபஸ்ட் நான் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறப்போ டைம் ஊரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-11 அதனால அந்த டைமில் போட்டால் கரெக்டாக இருக்காது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் போஸ்ட்பான் பண்ணிட்டோம். பிள்ளைங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கே. டக்குன்னு செய்யக்கூடியது மேகி தான். ஸோ எங்களோட கிவ் அவே ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மேகி தான் பண்ணேன். இல்லைனா கூட நான் வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன். அப்படி சாப்பிடணுமா? ஸோ இந்த ஃபுல் கிவ் அவே ப்ரிப்ரேஷன் கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஜென்யூனாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நம்புவேன். நான் என்னோட சேனலை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோஸ்க்கும் லைக் அண்ட் கமெண்ட் போட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் டீட்டெயில்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.